இந்த சிதம்பரபுரத்திலே அந்தரமுடைய நாடார் வாழ்ந்து வரும்போது ஒரு திரு ஆலயம் அமைத்து சரி நாமல் அதாவது மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வந்து கூட வேண்டும் என்று அப்படி முத்தாரம்மன் ஆலயம் ஒன்று எழுப்பினார். சரி ஆலயம் எழுப்பி வருடம் தவறாமல் கொடை கொடுத்து அம்மையுடைய அருளாலே சீரும் சிறப்போடு நல்ல தெம்போடு சக்தியோடு நேர்மையோடு வாழ்ந்து வந்திருக்கின்றார். சரி அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே அதாவது காவல் தெய்வம் நமக்கு ரொம்ப முக்கியம். நிச்சயமாக உண்மைதானே. நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு ஆலயம் இருந்தால் காவல் தெய்வமாக சிவ சுடலைமாட சுவாமியை நாம அமைத்திருப்போம். ஆனால் இந்த அந்தரமுடைய நாடார் என்று சொல்லக்கூடிய ஒரு சிவபக்தர் சரி காவல் தெய்வமாக தலைவாசல்காரன் மற்றும் வண்ணாரமாட சுவாமியை காவல் தெய்வமாக அமைத்து சீர சிறப்போடு வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே சரி பெரிய ஒரு செல்வந்தர் அங்கே நஞ்சை புஞ்சை தானமைத்து நயமுடனே வாழ்ந்துவாரா மக்களுக்கு தான தர்மங்கள் தானும் செய்து அம்மையோடு அருளாலே 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 அக்கமுடைய நாடார் வாழ்த்துவாரா வாழ்த்துவாரார் வாழ்த்துவாரா ஓடு ஓடு நிறங்கள் எல்லாம் எக்கச்சக்கம் ஏராளம் ஏராளம். அப்படி இருந்தாலும் நிறைய இருந்தாலும் கொடுப்பதற்கு ஒரு மனம் இருக்க வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நிச்சயமாக. ஆனால் ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்து சீர சிறப்போடு இந்த சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய நகரத்திலே தற்பெருமையோடு வாழ்ந்து வந்திருக்கின்றார். அம்மையுடைய அருளாலும் தலைவாசற்கார சுவாமி வண்ணாரமாட சுவாமியுடைய அருளாலும் சரி சீர சிறப்போடு உற்றார உறவினர்களோடு வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே அங்கே வாழ்ந்து வளம் கண்டு அங்கே இறைவனடி சேர்ந்தார். அவர் இறைவனடி சேர்ந்தாலும் அவருடைய குடும்பத்தார்கள் இப்போதும் இந்த வகையறாக்கள் எல்லோரும் அம்மையுடைய அருளை பெற்று அப்பன் தலைவாசற்கார சுவாமியுடைய அருளாலும் வண்ணாரமாட சுவாமியுடைய அருளாலும் உற்றார்கள் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தோடு இன்னைக்கும் வாழ்ந்து வளங்கண்டு வருகின்றார்கள்.